உடம்புலலாம் ட்ரக்ஸை போட்டு அவர் அடிக்கிற மாதிரி ரொம்பவுமே அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. எத்தனை இளைஞர்களை கெடுத்திருப்பாங்க, ஏகப்பட்ட பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க்கே ஒரு பயங்கரமான நெட்வொர்க்காக இருந்திருக்குங்க. எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குங்க. அந்த லெவலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்த் பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கேஸ்ல உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவுமே பயங்கரமான தகவல்கள்லாம் இந்த வீடியோல சொல்ல போறேன். ட்ரக் பார்ட்டின்னு பேர்ல எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள செலிபிரிட்டிஸ் தான் இந்த லெவலுக்கு மோசமா இருக்காங்களா? நம்ம வந்து இவங்களெல்லாம் ஒரு ஹீரோ ரேஞ்சில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவங்க இப்படி சீப்பா நடந்துப்பாங்களா அப்படிங்கிறத யோசிச்சாலே அவ்வளவு கேவலமா இருக்குங்க. அப்படி இந்த ஸ்ரீகாந்த் கேஸை பத்தி ஒரு திடுக்கிடும் தகவல்கள் தான் நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது போக நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு நாளும் கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்றேன். நான் என்ன மாத்திக்கணும், என்னெல்லாம் மாத்தினா இந்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க சஜஷனை கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளை பண்றேன். நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அதுதான் இன்னுமே நிறைய வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அது போக லைக் பண்ணிருங்க. உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு ஷேரை தட்டி விட்டுருங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். வாங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத முழு விவரமா பார்க்கலாம். இந்த ஸ்ரீகாந்த் ட்ரக் இஷ்யூங்க, அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது என்ன டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயே ஐகார்ட்லயே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துருங்க. அது பார்க்காட்டினாலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல வேற ஒரு கண்டென்ட்டை பத்தி தான் பேச போறோம். அதாவது யாரை பத்தி அப்படின்னா, ஸ்ரீகாந்தோட மனைவியை பத்தி. என்னடா நீ திடீர்னு ஸ்ரீகாந்தோட மனைவியை பத்தி எல்லாம் இழுத்துட்டு இருக்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவங்க தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முழுக்க காரணம் இதுக்கு. ஏன்னா ஸ்ரீகாந்தோட மனைவி யார் தெரியுமா? அவங்களுடைய பேரு வந்து வந்தனா. அந்த வந்தனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் அதிபரோட பொண்ணு. இவங்க வந்து எப்படி ஸ்ரீகாந்துக்கு அறிமுகமாயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் வந்து அப்போ நல்ல ஒரு ஹீரோவா இருந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சாக்லேட் பாய் மாதிரி அவர் வலம் வந்திருக்காரு. ஸோ இவரை கல்யாணம் பண்ணா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், சினிமா நடிகரோட மனைவி அப்படின்னு நிறைய பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தான் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டுபாகூர் ஃபேமிலி அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து தொழில் பண்றதே ஒரு டுபாகூர் தொழில் தான் பண்றாங்க. அந்த தொழில் ஒன்னத்துக்கும் ஆகாது. இவங்க வந்து நல்லா ஏமாத்தி தான் ஸ்ரீகாந்தை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்துக்கு தெரிய வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவர் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கு தெரியுமா, வந்தனா, அந்த பொண்ணு பெரிய போராட்டம் ரேஞ்சுக்கெல்லாம் போய் இவர் என்னை ஏமாத்திட்டாரு வச்சுட்டாருன்னு ரொம்பவுமே பிரச்சனை பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அவங்கள வச்சுதான் வாழணும், அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ஜெயிலில் போட்டுரும், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கோர்ட்ல எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை வச்சு வாழ்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகளும் பிறக்குது. இவங்க லைஃப் நீட்டா இருந்திருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். ஸ்ரீகாந்த கடைசியா நீங்க ஸ்கிரீன்ல எப்போ பார்த்தீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவரு ஒரு காலத்துல டாப் ஆக்டரா இருந்தாரு, நிறைய படங்கள் நடிச்சாரு. நம்ம தளபதி விஜயோட நண்பன் படத்துல எல்லாம் கூட சேர்ந்து நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் கூட நடிக்கல. அவருக்கு மார்க்கெட்டே இல்லை ஓப்பனா சொல்ல போனா. ஆனா எப்படி அவருக்கு வந்து அந்த லக்ஸரி வாழ்க்கை வந்து கிடைச்சிது? அதாவது எப்படின்னா, இப்போ முன்னாடி நடிச்சாங்க, இப்போ எப்படி அந்த மாதிரி அவர் லக்ஸரியா இருக்காரு? முன்னாடி நடிச்சாலுமே அவ்வளவு பணத்தை வச்சு இன்னும் வரைக்குமா லக்ஸரியா வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி யோசிக்கும் போது தான் இவர் வந்து போதைப் பொருளை வந்து வித்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது போக போலீஸ்க்கு சுமார் 1/4 கிலோ அளவான கொக்கைன் வந்து அவருடைய வீட்டில இருந்து கிடைச்சிருக்கு. அதாவது 1 கிராம் கொக்கைனோட விலை நம்ம இந்தியாவில் எவ்வளவு தெரியுமா? 2800 ரூபாங்க. அப்போ 1/4 கிலோ கொக்கைன்னா பல லட்சங்கள் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு கொக்கைன் வந்து அவர் வீட்டில் கிடைச்சிருக்கு. அப்போ இவர் வந்து விற்பனை பண்றாரு அப்படிங்கிற ஒரு உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. இவர் கூட தான் அந்த ஆக்டர் கிருஷ்ணாவுமே மாட்டியிருக்காரு. இன்னுமே நிறைய பேர் இந்த பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லி போன வீடியோலயே சொன்னேன். ஒன்னா தான் நமக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னுமே யார் யாரு பிடிபட போறா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ கூட ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வந்தனா இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய ஹேண்ட்பேக் மட்டுமே 15 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க, ஹேண்ட்பேக் வந்து 15 லட்சம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை. ஏன்னா அவருக்கு மார்க்கெட்டே இல்லை. இப்போ இவர் வந்து எப்படி இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுது? அது போக துபாயில வந்து இந்த கோல்டன் விசான்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுவுமே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க அடிக்கடி துபாய் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய
வருதுங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து ஸ்ரீகாந்துக்கு எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தே கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, அந்த அதிமுக ஐடி விங்ல உள்ள பிரசாத் இருக்காரு தெரியுமா, அந்த பிரசாத் வந்து இவரை வச்சு படம் எடுக்கன்னு சொல்லி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 10 லட்சம் ரூபாய் ஸ்ரீகாந்துக்கு வந்து அந்த பிரசாத் கொடுக்கணும். ஸோ அந்த 10 லட்சம் ரூபாயை கேட்க போகும்போது எல்லாமே இவர் வந்து அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்காம அந்த போதை பழக்கத்தை வந்து இவருக்கு பழகி விட்டுருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து பயங்கரமா அதுக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவர் பணத்தோட தேவை இருக்கனால அந்த போதை பொருளை வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பாப்புலரான செலிபிரிட்டி. இவர் மூலியமா நிறைய பிசினஸ்மேன் எல்லாருமே கான்டாக்ட் கிடைப்பாங்க. இது போக ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகைகள்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்கள வந்து பார்ட்டின் பேர்ல கூப்பிட்டு அவங்களுக்குமே ட்ரக்ஸை கொடுத்து அது அவங்கள வந்து ஆட்கொண்டுட்டு என்ன ஆகும், அவங்க அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆவாங்க. அவங்களுடைய சரௌண்டிங்ல உள்ளவங்களே அந்த ட்ரக்ஸுக்கு இழுத்து அப்படியே எல்லாத்துக்குமே வந்து ட்ரக்ஸை வந்து பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பரப்புனோட்டி என்ன ஆகும், ட்ரக்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்போ இவர் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிதான் இந்த பிரச்சனையானது ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் ஒரு முக்கியமான தகவலை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே கேவலமான விஷயங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீகாந்த் இருக்கார் தெரியுமா, அவரு ஸ்ரீரெட்டிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ், அதாவது ஒரு பொண்ணு, அவங்கள வந்து ட்ரக் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி இந்த வாயில ட்ரக்ஸ் வச்சு விட்டு அவங்கள போதைக்கு அடிமையாக்கி அவங்களுடைய உடம்புலலாம் ட்ரக்ஸை போட்டு அவர் அடிக்கிற மாதிரி ரொம்பவுமே அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கேவலமாக இவர் நடந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. அந்த ட்ரக்ஸ்னால இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை வந்து இவங்க கெடுத்திருப்பாங்க, அதாவது இந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து கெடுத்திருப்பாங்க, எத்தனை இளைஞர்களை கெடுத்திருப்பாங்க, ஏகப்பட்ட பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க்கே ஒரு பயங்கரமான நெட்வொர்க்காக இருந்திருக்குங்க. என்னால் இப்பவுமே நம்ப முடியல, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லி. அந்த பிரசாத் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து இந்த ஆப்பிரிக்கா அப்படி உள்ள நாடுகள்ல எல்லாம் நிறைய பேர் கான்டாக்ட் பிடிச்சு அவர் மூலியமா பாம்பேல இருந்து அப்படி சென்னைக்கு வந்து ட்ரக்ஸை வந்து இது பண்ணியிருக்காரு. இவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய அரசியல்வாதியோட பசங்க இருக்காங்க தெரியுமா, அதாவது ஏடிஎம்கே தலைவரான எடப்பாடி பழனிசாமியோட பையனை கூப்பிட்டு அவருக்கு இந்த போதை பழக்கத்தை பழக்கி விட்டு அதெல்லாம் வந்து திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து அந்த போட்டோவை காட்டி மிரட்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரோட பையன் அவருமே இந்த ஒரு பிரச்சனையில இருக்காருங்க. அவருமே ஏடிஎம்கே கட்சிக்காரர் தான். இந்த மாதிரி கட்சிக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கிற ஒரு சீரியஸான பிரச்சனையை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ எப்படிலாம் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போக பிரபல நடிகைகளுமே இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் பார்ட்டிக்கு வர்றதா இருக்கட்டும், அவங்களுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் யார் என்னன்னு சொல்லி போலீஸ் ரொம்பவுமே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு ஒண்ணா சொல்ல தான் போறாங்க. கண்டிப்பா எல்லாருமே மாட்ட தான் போறாங்க. உச்ச நட்சத்திரங்கள் இருக்காங்க தெரியுமா, நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல யாருன்னு. ஸோ இந்த மாதிரி உச்ச நட்சத்திரங்களும் இந்த பிரச்சனையில மாட்டுவாங்க, அவங்களுமே இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ இந்த கேஸை பத்தி எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளை வந்து இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வந்தனா இருக்காங்க தெரியுமா, அவங்களால தான் இவர் வந்து இப்படி ட்ரக்ஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பல நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இந்த வந்தனாவுமே இந்த ட்ரக் கேஸ்ல மாட்டுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்ணி தான், அதாவது பொய் சொல்லி பெரிய பிசினஸ் சொல்லி டுபாகூர் ஒன்னத்துக்கும் இல்லாத ஒரு பிசினஸ் வச்சுதான் இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த மாதிரி பணத்தாசைக்காக இந்த மாதிரிலாம் இவரை பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் ஏகப்பட்ட பேர் பேச்சு பொருளாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த வந்தனாவுமே இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய நடிகைகள், அதுவும் உச்சகட்டத்தில் இருக்க பிரபல நடிகைகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்ல பாக்குறேன் எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. ஸோ அந்த நடிகைகள்லாம் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, இந்த நடிகையா இருக்கலாம் இந்த நடிகையா இருக்கலாம்னு சொல்லி சில டவுட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பேன், ஓ இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியா. ஸோ இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.